ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஆரோக்கியமான தூதுவளையை வச்சு ஒரு துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தூதுவளை இலைகளை எடுத்திருக்கேன். தூதுவளை இலை பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். மேலேயும் கீழேயும் சின்ன சின்ன முட்களோடு இருக்குங்க. நம்ம இதை க்ளீன் பண்ணும்போது இதோட காம்பு பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்து இலைகளை மட்டும்தாங்க சமையலுக்கு யூஸ் பண்ணணும். நம்ம இதை ரெகுலராக சமையலில் சேர்த்துக்கும் போது நமக்கு சளி இருமல் பிரச்சனைலாம் வராதுங்க. இப்போது அதுக்காக நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் 1 கூட சேர்த்துக்கலாங்க. இதோட 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துக்கிறேங்க. 10 பல் பூண்டும் தோல் உரித்து சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கிறேங்க. இப்போ நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க தூதுவளை இலைகளை இதோட சேர்த்துக்கணுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த இலையெல்லாம் நல்லா வதங்கி எல்லாத்தோடு சேர்ந்து நல்லா குக் ஆகிடுங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் இதுமாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துப்போங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடணுங்க. இந்த தூதுவளையில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குங்க. நம்ம ரெகுலராக இதை எடுத்துக்கும் போது சளி, இருமல், காய்ச்சல் பிரச்சனைலாம் வரது ரொம்பவே குறைஞ்சிடும். அதுபோல் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கும் போது அவங்களோட தைராய்டு லெவல் இன்க்ரீஸ் ஆகாமல் சேஃபாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அதை மிக்ஸியில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டோம். அதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிப்போம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுப்போம். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிட்டு 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த துவையல் மேலே அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாங்க. இது தோசை, ரைஸ்னு எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்திங்க. இது போல் ஹெல்த்தியான ரெசிபிக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.